ஹாய் காய்ஸ், இது நம்ம தமிழ் ரியாக்ட் சேனல். இன்னைக்கு நாட்டோ கிளாசிக்கில் 40வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன ஒரு ஆச்சரியம், பேசுறதுக்கே தமிழ் விழுந்துட்டான். பாரு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னு. கர்சலின் ஜூஸ் செய்ய அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா என்னால நம்பவே முடியல. நீயா? வா, வரும்போது எப்படி இருக்கு? உன்னோட எனர்ஜி தெரியுது அவருக்கு. பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல ககாஷி. காக்காஷி சொல்றதே ஒரு மார்க்கமா சொல்றேன். ககாஷி and Orochimaru face to face. தப்பா எடுத்துக்காத ககாஷி. ரெண்டு பேருக்கும் ஃபைட் போனா உன்னை பார்க்கறதுக்காக வரல. என்னுடைய கவனம் எல்லாம் அந்த பையன் மேல மட்டும்தான். எதுக்காக சாஸ்கே பின்னாடியே வந்துட்டு இருக்க? உனக்கு புது சக்திகள் கிடைச்சிருக்கு. உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குது. ஒன்று சந்திச்ச போது சக்தி உன்கிட்ட இருந்ததா? இல்ல தானே? அந்த சக்தி உன் இடது கண்ணில் இருக்கிற ஷாரிங்கான். ஓ, அப்போ இவருக்கு நேச்சுரலாக வரலையோ அது? நான் அதுக்காக ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? உச்சிஹாவோட சக்தி. அது யாருக்கு வேணாலும் கொடுத்துடலாமா அதை? இங்க வர சண்டை போயிட்டு இருக்குங்க. அந்த பூச்சி என்ன தம்பி, வாங்கினது போதுமா? ஏன் அது முன்னோட பெருசா தெரியுறான் இப்போ? அவசரமா இருக்கா? சவுண்டு கேட்குது. பூச்சி வருது. மூஞ்சில இருந்து வருது. வேணா பூச்சி கண்ட்ரோல் பண்ணுவான்னு பார்த்தா அவனுக்குள்ள இருந்தே வருது. அவனே பூச்சியா? எல்லாம் பூச்சி அனுப்பி ஒன்று பண்ணுவானோ? வா, இவ்வளோவா? ஐயோ, ஃபுல்லா மேய்ஞ்சிரு போல இது. இது ரொம்ப அரிதான ஒரு இனம். இதுல யாரை தாக்குதோ அவங்களோட சக்கராவை அப்படியே உறிஞ்சிடும். இதுல கூட்டமா தான் தாக்கும். இந்த அளவுக்கு பெரிய படம் வந்தா நிமிஷத்திலேயே உன்னை மொத்தமா உறிஞ்சி எடுத்துரும். உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். இந்த போட்டியை விட்டு விலகிடு. ஒரே நேரத்துல உன்னால ரெண்டு பேரும் சமாளிக்க முடியும். பூச்சி வச்சே மேட்டியே ஓட்டுவாங்க போல. திருப்பினா பின்னாடி இருந்து வந்து என் நண்பர்கள் உன்னை அப்படி தின்னுட்டு போயிடுவாங்க. ஒருவேளை வேலை செய்யற கையை அதுங்க பக்கம் திருப்பினேன்னா உன் விளங்காத கை பக்கம் நான் இருப்பேன். ஓ, எப்படி பார்த்தாலும் நீ தோத்து போறது நிச்சயம் தான். ஆனா கொஞ்சம் கொடூரமாவும் இருக்கும். அதனாலதான் புத்திசாலித்தனமா நடந்துக்கோன்னு சொல்றேன். வா, ரெண்டு பக்கமும் லாக் பண்ணி அடிக்கிறான். எங்க போற? அறியாதையா நில்லு. இவனோட ஃபிளாஷ்பேக்கா? தப்பிச்சு போக பாக்க. சீக்கிரமா போங்க. அவன் தப்பிச்சு போறதுக்குள்ள அவனை பிடிச்சாகணும். இவனும் சாப்பாட்டுக்காக தான் சின்ன வயசுல வர்றான். எல்லாருக்குமே ஒரு வறுமை இருந்திருக்குல்ல. ரெண்டு பண்ணு தாண்டா குத்தா என்னடா? என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுதா? இனிமே எங்க கிட்ட பம்பு வச்சுக்காத. இப்படிதான்டா கெட்டவங்களா வருவோம். இதுதான்
இப்படிதான் வில்லனுங்களாம் வர்றது. அடிபட்டு சாப்பிட வேண்டியது. அழுகையும் வருது, பசியும் ஒரு பக்கம். இதான் இவ்வளோ அவமானப்பட்டு சாப்பிடணுமான்னு. உனக்குள்ள நிறைய திறமை இருக்குது தம்பி. யார் அது? புரட்சி மாறும். ஏன்னா இந்த சாப்பு சாக்கும் அந்த கதை மாதிரியே இருக்குது. கரெக்டாக இந்த மாதிரி ஆளே சூஸ் பண்ணி நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி. உன்கிட்ட இருக்கு, உன் பார்வையில் அது தெரியுது. இந்த வில்லனுங்களா இந்த மாதிரி அதை சூஸ் பண்றது. என்ன சொன்னாலும் கேட்பாங்க. எடுத்து விட்டுட்டு நீ என் கூட வந்தேன்னா நான் உன்னை பலசாலி ஆக்கிடுவேன். இவங்களும் கரெக்டாக இங்கே தான் போய் மாட்டுறாங்க. என் கூடவே வா. அந்த கோபம் ஆத்திரம், அதுல தப்பான முடிவு தான் எடுக்க முடியுது. பின்ன யாருமே இல்லை, வேற என்ன பண்றது? என் கூட இதுதான் ஆக்கமே தான். நான் உன்னை பலசாலி ஆக்குறேன். நான் உன்னை பலசாலி ஆக்குறேன். என் ஆயுதமா செயல்பட்டு எனக்கான வேலையை செய் சாக்கு. எனக்காக சண்டை போடு, அப்பதான் நீ பலசாலி ஆவ. அப்போ மாதிரி தான் இல்லை, அவனுக்காக. இந்த உரிச்சி மாறும் என்ன இவங்கள எளிமை தான் யூஸ் பண்ணிக்கிறான். யார் அடிச்சான்? உடனே பண்ணு, என்ன அவமானப்படுத்தாத. பொறுத்தது போதும். இதுக்கு மேல இப்படி நடக்க கூடாது. உன்னோட இந்த 2 கைகள் மேல உனக்கு நிறைய அன்பு இருக்கும் போல இருக்கே. அதான் நெருக்கமா இருக்க. இல்ல என்ன பண்ண பாக்குற? நியாயமா இதுக்கு நீ உரைச்ச மாதிரி தான் மேலே தான்டா கோவப்படணும். பொறுத்தது போதும். மறுபடியும் அதே தப்பு திரும்பவும் நடக்காது. என் பொறுமையை சோதிச்சுட்ட. இப்போ என் கோபத்துக்கு ஆளாக போறேன். 2 கையும் எடுத்துட்டான். ரெண்டு பக்கமும் அதை யூஸ் பண்ண நீ போறோம். சொன்ன மாதிரிதான். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். இப்போ பாரு. வலியை விட அவனுக்கு உரைச்சி மாட்டு நிரூபிக்கணும்ன்றது தான் இருக்குது. அவன் வலது கை உடைஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். அவனுக்கு ஒரு கை தான் வேலை செய்யும்னு இவ்வளவு நேரம் நம்மள நடிச்சு ஏமாத்திருக்கான் போல இருக்கு. புத்திசாலியான மூவ் தான்.
இப்போ நீ என்ன திட்டத்தோட வந்திருக்க? எல்லாரும் ஆர்வம் காட்டுற சவுண்ட் வில்லேஜ் இருக்குல்ல, அது எனக்கு சொந்தம். ஏன்னா நான் தான் அதை உருவாக்குறேன். இதுக்கு மேலேயே என் திட்டங்களை பத்தி சவுண்ட் வில்லேஜை நீ தான் உருவாக்குனியா? உன்னோட பேராசைக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. ஆமா, சரியா சொன்னேன். எனக்கு பேராசை தான். என் ஆசையை நிறைவேற்ற இந்த விளையாட்டுல சில காய்கள் தேவைப்படுது. என் வேலையை செய்யற சில பகட காய்கள். வெறும் யூஸ் அண்ட் த்ரோ தான். இது அவனுக்கு புரிய மாட்டேன்ல. சொல்ல வரியா? அவன் பகட காய் கிடையாது. அவன் அது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஆனா மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சடங்கு போட்டியில் என்ன நடக்கும்னு தெரியல. அந்த மாதிரி தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். என்னாச்சு? பவரே வரல. உடஞ்சிருக்கனால சரியா ஒர்க் ஆகல போல. பூச்சி நான் உனக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்ல, அந்த நேரத்துல உன் கவனத்தை திசை திருப்புற மாதிரி எனக்கு ஆபத்துன்னு நினைச்சேன். உன்னோட வீல்ஸ் அடைக்கிறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸை நான் அனுப்பி வச்சேன். அது ஒரு 2 கைகள்ல. ஏன்னா நான் உஷாரா இருக்கணும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும், உஷாரா இருக்கணும்ன்றதுக்கு அர்த்தம் இது. இது கூட தெரிஞ்சுக்க முடியாத முட்டாள். இப்ப நம்ம டீமை விட இவனை பார்த்தா தான் பாவமா இருக்கு. முடிஞ்சிச்சு. சந்தோஷப்பட முடியல, ஒரு மாதிரி பாவமா இருக்கு. இவங்க 2 பேருக்குள்ள சண்டை ஆக போதா? இதை நினைக்கிறேன். வேண்டாம், இதுக்கு மேல கிட்ட வராத. நீ சாணில ஒருத்தன் எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் லெஜண்ட் ஷினோபிகள்ல ஒருத்தன். யாரா இருந்தாலும் சரி, சாஸ்கேவை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சாலும் இங்க நம்மள ஒருத்தவங்க இறந்து போவாங்க. பயப்படவே மாட்டேன்றான். உனக்கு சிரிப்பு வருதா? ஓ ககாஷி, நீ எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் எல்லாம் வீணாயிடும். என்ன? அந்த சீல் அவனை காப்பாத்தும் நினைக்கிறியா? அவனை கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறியா? அவன் ஆசைகளை பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு தான் உண்மை தெரியும். ஒரு விஷயத்து மேல பேராசைப்படுறவனுடைய அந்த மனசு சின்ன சின்ன விஷயங்களுக்கு அடங்காது. அவனை தடுக்க நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வேலைக்காகாது. அவன் பழி வாங்குற எண்ணத்தோட வந்தவன். அதை உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம் நினைக்கிறியா? சாஸ்கே விஷயத்துல அது நடக்காது. உன்னால அதை தடுக்க முடியாதே. ஏதோ ஒரு சமயத்துல அவன் என்கிட்ட வந்துதான் ஆகணும். சக்தியை நாடி என்கிட்ட வருவான். அது நடக்க கூடாதுன்னா நீ சொன்ன மாதிரி என் உயிரை பறிச்சிடு. அதுக்கான வாய்ப்பு இதுதான். என்ன கொன்னுடு, உன்னால முடிஞ்சா. கக்காஷிக்கிட்டே அசால்ட்டா சவால் விட்டு போறான். இங்க தங்களை ஒருத்தவங்க செத்து போவாங்க. என்ன அறிவே இல்லாம என்ன பேசிட்டு இருக்கேன்? முடிஞ்சிச்சா? ஐயோ, ஓட்டெல்லாம் போட்டிருக்கு. அதான் அவன் அடைச்சிட்டான்ல, அதுல இப்படி வெடிச்சிட்டு இருக்கு போல கையை. இதுக்கு மேல முடியாது. இந்த போட்டியில ஜெயிச்சது ஷீனோ அபுராமே. பூச்சிக்காரன் டேஞ்சர் தான். எப்படி அவன் இதை பண்ணா? யார் அவன்? கண்டுபிடி. என்னடா பயப்படுற? உனக்குள்ளேயே தான் இருக்கு.
லீஃப் வில்லேஜ்க்குள்ள பூச்சிகளை பராமரிக்கிறவங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, நானும் நேரத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பர்க் மாஸ்டர் பிறந்தானா, அந்த பூச்சிகளோட அவன் ஒரு புனிதமான ஒப்பந்தம் போட்டுப்பானா. அவனோட உடம்பு அதுங்களுக்கு கூட கொடுத்துருவானா. அதுக்கு பதிலா அவன் சொல்றத அதுங்க கேட்டுக்கும். அவனுக்கு சேவை அடங்கா. பண்ண அவன் கேட்கும் போதெல்லாம் அவன் எதிரிகள் கூட சண்டை போட்டு கொல்றதுக்கு உதவும். அந்த ஒப்பந்தம் படி எதிரிகளோட சக்கராவை மொத்தமா உறிஞ்சிருக்கிறதுக்கும் அதுங்களுக்கு உரிமை இருக்கா. பயங்கர டேஞ்சரா இருக்கே இப்ப அது. அசால்ட்டாகிறான் வேணா. இவங்கிட்ட யாரும் போதாதீங்கடா. பூச்சிகளை பராமரிக்கிற ஒருத்தனா? சக்கராவே உறிஞ்சி எடுத்துட்டானா அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். இப்ப என்ன நடந்துச்சு? அவன் கைகள் எப்படி வேலை செய்யாம போச்சு? மேட்சோட ஆரம்ப கட்டத்துல அந்த ஷீனோ பூச்சிகளை ஜாக்குவோட விங் கேனனுக்குள்ள அனுப்பி இருக்கான். அதான் நுழைவாயில் அடைச்சிருக்கு போல. ஸ்லைசிங் சவுண்ட் வேவை பயன்படுத்துறதுக்கு ஜாக்கு முயற்சி பண்ணப்போ அது முடியாம போயிடுச்சு. நுழைவாயில் மூடப்பட்டிருக்கப்போ அந்த காத்துல இருந்து வந்த சக்தி அவ கையை அடைச்சிக்கிச்சு. நல்லா வீங்கி போய் வெளியேற இதான் வெடிச்சிருக்கு. அந்த மாதிரி நேரத்துல ஏதாவது ஒண்ணு ஆயுதானே ஆகணும். அவன் பவர் அவனுக்கே டேஞ்சர். பலியாயிட்டானே. செத்தே போயிட்டான்ல. நாம ஒரு டீம்ன்றதுனாலயும் நமக்கு ஒரே மிஷன்ன்றதுனால மட்டும்தான் அவனை நினைச்சு நான் பரிதாபப்படுறேன். அதனால நீ விட்டதை நான் பிடிக்க முயற்சி பண்றேன் ஜாக்கோ. அடேங்கப்பா, போக போக போட்டி சூடு பிடிக்குதே. பார்க்க ரொம்ப அமைதியா இருந்தாலும் அந்த ஷீனோ கண்டிப்பா ஆமா. திறமைசாலிதான். என் கையில கிடைச்சா நான் அவனை சும்மா விட டேய் அவன்கிட்ட வேணாண்டா. ஷீனு ரொம்ப பயங்கரமானவன் நினைச்சேன். ஆனா இப்படி ஆயிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஷீனு. கேட்டேன், நல்லா பேட்டில் பண்ண. நீங்களும் இதே மாதிரி பேட்டில் பண்றீங்களான்னு பாப்போம். ஓஹோ, அப்படி இப்ப நீ டீம் லீடர் மாதிரி நடந்துக்கிறியா? எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? அப்படின்னா மூணாவது மேட்ச் ஆரம்பிக்கலாமா? இப்ப யாருக்கு? ககாஷி சென்சை. ஹாய். என்ன ஹாய்னு சொல்றீங்க? இது சாசுகே. சொல்றீங்க இல்லையா? அவனுக்கு அதாவது சாஸ்கேக்கு என்ன ஆச்சு? ஓ, அவனுக்கு ஒண்ணும் ஆகல. அவன் ஹாஸ்பிடல்ல நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஏதோ சீல் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஆனா அவனை சுத்தி ஆண்ட்ரூ பிளாக் ஆப்ஸ் பாதுகாப்புக்கு வச்சிருக்கேன். யாரு? ஒரு வழியா இவனா? வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கவனமா இருக்கும் கோரோ. உன் எதிரிகள் இவன் அந்த காரா கூட இருக்கிறவன். உனக்கு தான் பிரச்சனை. யார் கூடன்னு தெரியல. நரோட்டோவா? இல்ல வேற யாரையோ காமிச்சாங்க. எனது இவனா? இவனை பார்த்தாலே யாருக்கும் பிடிக்கிறது. இவன் அந்த கபோட்டை கூட இருப்பானே அவன். நான் யூரோயும் மாதிரி கிடையாது. சின்ன பசங்களா இருந்தாலும் அவங்கள நான் லேஸ்ல விட மாட்டேன். பிரியா உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பேன். நான் என்னோட ஜூட்ஸுவை ஆரம்பிச்சிட்டேன்னா விட்டு கொடுத்துறேன். ஓடி போயிடு. அப்படி பண்ணனா வலிக்காத மாதிரி உன் கதை. வர்றவனுங்களா மேட்ரு வாய் பேச்சா இருக்குது எல்லாம். நானும் உனக்கு சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நான் பண்றது கண்டிப்பா உனக்கு வலிக்கும். இது என்னதுன்னு தெரியல. மூட்டை மணல் வச்சு மூட்டை மாதிரி இவன் எதனா வச்சிருக்கான் போல. ஆல்ரைட் गाइस, நீங்க ரெடினா நாம இப்ப மூணாவது மேட்ச ஆரம்பிக்கலாம். என்ன சூனிய பொம்மை வச்சுன்னு இருப்பானே தெரியல. முடிஞ்சிச்சா? இன்னைக்கு எபிசோடு வேற லெவலில் இருந்ததுங்க. நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக இருந்தது. முக்கியமாக இப்போ தான் கக்காஷி வந்து உரைச்சிமாருவை மீட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இப்போது ரெண்டு பேரும் அந்த கான்வர்சேஷனே பார்த்தீங்கன்னா ஒருமே அவன் பயப்படாத ஆள்மை தான் இது உரைச்சிமாரு. கக்காஷி பார்த்தே வந்து அசால்ட்டாக சிரிச்சுட்டு விளையாட்டாக சொல்லிட்டு போகிறான். அப்போ அவன் எவ்வளோ சீரியஸான ஆளுன்றது தெரியுது. இப்போ இவர் சீல் பண்ணாரு, ஆனாலுமே வந்து அது கட்டுப்படுத்த முடியாது, அது என்கிட்ட தான் வருவான்ட்டு ரொம்ப உறுதியாக கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு போகிறான். ஸோ ஏதோ பெருசாக பிளான் வச்சுருக்கான்னு தெரியுது. எனக்கு இப்போது உரைச்சிமாரு பார்க்கறதுக்கும் இந்த சாபுசா மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி தான் சின்ன சின்ன பசங்க, இந்த ஏழை பசங்க, முடியாதவங்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு எலி பொறியுமா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இதே தான் அவனும் பண்ணான். அவனாவது பரவாயில்ல, கடைசியில் ஏதோ புரிஞ்சுக்கிட்டான். இவன் இந்த மாதிரி எவ்வளோ பேர் உருவாக்கி வச்சுருக்கானே தெரில. அங்கே வந்துட்டே இருக்காங்க.
ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க ஆனா பார்க்கறதுக்கு. அவங்க சொல்றது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவங்களாம் வந்து சும்மா தான் யூஸ் பண்ணிப்பேன். அப்படி சொல்லும் போதே நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. பாவம். ஆமா. எல்லாமே வந்து அந்த வறுமையில எதுவுமே இல்லாத டைம்ல தான் அது பார்க்கவே முடியல. எனக்கு நம்ம டீமை விட அவன் வந்து ரொம்ப அந்த கஷ்டப்படுறத பாவமா பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. இப்போ அவன் வந்து வார்ன் பண்ணான், இந்த மாதிரி போயிடு, இது உனக்கு டேஞ்சர்ன்ட்டு. பட் வந்து இவன் போலான்றப்போ உரட்சிமார்கிட்ட வந்து அந்த மரியாதை போயிடும், அதுக்காக நம்ம நின்று தான் ஆகணும்னு சொல்லி அவனை வச்சே மோட்டிவ் பண்ணி வந்துக்கிறான். பட் அவன் வந்து உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கான்றது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேன்னு தெரியல. இப்போ இவனுக்கு முன்னாடியே தெரியும், இப்போ சாஸ்கே வச்சு சாஸ்கேக்கு பவர் கொடுத்து உன்னை டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கான், அவன் உன் கையை உடைச்சிருக்கானா, இது காரணமே உரட்சிமாறு தானான்றதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரிய யோசிக்கவே மாட்டேன்றாங்க. அப்படியே பிளைண்டாக அவனை நம்பிட்டு ஒன்று பண்ணுறாங்க. அதுதான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு பார்க்க. அதுமாதிரி அந்த பூச்சிக்காரனோட பவரும் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஆப்போனண்ட்டில் அந்த பவர் பிளாக் பண்ணி அவனோட பவரே அவனுக்கு டேஞ்சர்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருந்தது. ஏன்னா உடம்புக்கு நான் கூட வெளியே இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இவன் உடம்புக்குள்ளேயே வச்சுட்டு அது ஒரு வீடு மாதிரி அதை கொடுத்து வந்து உனக்கு என் உடம்பை வந்து வீடாக உனக்கு வந்து கொடுக்குறேன், வாடகைக்கு வந்து நீ வந்து எனக்கு பவர் கொடு அப்படின்ற மாதிரி டீல் பேசுன மாதிரி இருக்குது. எனக்கு அவன் பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்களா, பூச்சிக்காரன்னுட்டு இருக்கேன். அவன் பேரையும் நான் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இவனுமே வந்து மெயின் கேரக்டராக வருவான் போல இருக்கு. ஏன்னா இவனை பார்த்து டேஞ்சராக தான் இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல, அசால்ட்டாக வந்து ஒரு பூச்சி வச்சு முடிச்சிட்டான். ஸோ போக போக தான் இவனை பற்றி என்னன்றது தெரியும். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.